Hello friends, welcome to Concepts in Tamil and a special welcome to Machine Learning Masterclass announcement. கொஞ்ச நாள் முன்னாடி நான் பப்ளிஷ் பண்ணின ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஃப்ரீ கோர்சஸ்க்கு நீங்கள் கொடுத்த கமெண்ட்ஸுக்கும் சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. அதோடு மட்டும் இல்லாமல் கான்செப்ட்ஸ் இன் தமிழ் டிஸ்கார்ட் சர்வர்லேயும் நிறைய பேர் ஜாயின் பண்ணி நிறைய கொஷின்ஸ் மிஷின் லேர்னிங் பற்றி தான் கேட்குறீங்க. அதனால் மிஷின் லேர்னிங் பற்றி ஒரு கம்ப்ளீட் மாஸ்டர் கிளாஸ் போடலாம்னு இருக்கேன். அந்த மாஸ்டர் கிளாஸ் பற்றின அனௌன்ஸ்மெண்ட் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் நியூஸும் இருக்குது. வித்தவுட் ஃபர்தர் டிலே ஆரம்பிக்கலாம். இந்த மிஷின் லேர்னிங் மாஸ்டர் கிளாஸை நான் 3 ஃபேஸஸில் டெலிவர் செய்ய போகிறேன். ஃபேஸ் 1ல் டேட்டா செட் கிரியேஷன், டேட்டா கிளீனிங், ஃபீச்சர் ஐடென்டிஃபிகேஷன், அதாவது ஒரு டேட்டா செட்டில் எந்த விஷயத்தை வச்சு ஒரு எம்எல் மாடலை ட்ரைனிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு புரிதல். அண்ட் ஃபைனலாக டேட்டா செட் விஷுவலைசேஷன் மெத்தட்ஸ் அண்ட் எதுக்காக டேட்டா செட்டை விஷுவலைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பற்றியும் புரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் ஃபேஸ் 2ல் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் பற்றி பார்ப்போம். குறிப்பாக கேஎன்என் கிளாசிஃபிகேஷன் மாடல் யூஸ் பண்ணி ஒரு ரியல் லைஃப் மிஷின் லேர்னிங் ஆப்போட ஃபர்ஸ்ட் லெவல் ப்ரெடிக்ஷனை செஞ்சு பார்க்க போகிறோம். அண்ட் ஃபைனலாக ஃபேஸ் 3ல் நியூரல் நெட்வொர்க்ஸ்னால் என்ன, பைடார்ச் யூஸ் பண்ணி எப்படி ஒரு நியூரல் நெட்வொர்க் மாடலை இம்ப்ளிமெண்ட் செய்கிறது, அண்ட் நியூரல் நெட்வொர்க்கை வச்சு எப்படி நம்ம ப்ரெடிக்ஷனை ரிஃபைன் செய்கிறது அப்படிங்கிறத பற்றியும் புரிஞ்சிக்க போகிறோம். இந்த மாஸ்டர் கிளாஸோட ஃபைனல் கேப்ஸ்டோன் ப்ராஜெக்டாக நம்ம இது வரைக்கும் கற்றுக்கிட்ட எல்லா வித்தியையும் காட்டி ஒரு ரியல் வேர்ல்ட் மிஷின் லேர்னிங் ஆப்பை டெவலப் செய்ய போகிறோம். ஸோ இதுதான் கான்செப்ட்ஸ் இன் தமிழ் மிஷின் லேர்னிங் மாஸ்டர் கிளாஸோடைய டோட்டல் பிளான். சரி, ரியல் வேர்ல்டு எம்எல் ஆப்னு சொன்னேனே, அது என்ன ஆப்? அதான உங்கள் கேள்வி. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆப்போட இன்ஸ்பிரேஷனை முதல்ல பார்ப்போம். ஆப்பிள் ஐபேட் OS 14+ அண்ட் இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணின மைக்ரோசாஃப்ட் சர்ஃபேஸ் ஸ்டுடியோ, அப்புறம் மைக்ரோசாஃப்ட் பெனில் இருக்கிற ஸ்கிரிப்ளிங் ஃபீச்சர், அதாவது நீங்கள் ஐபேடில் ஏதாவது இங்கிலீஷ் ஆர் சப்போர்ட்டட் லாங்குவேஜில் ரைட் ஆர் ஸ்கிரிபிள் பண்ணினீங்கன்னா அது அப்படியே டைப்டு டெக்ஸ்ட்டாக மாற்றுற ஒரு ஃபீச்சர். ஹியூமன் ஸ்கிரிபிள்டு டெக்ஸ்ட்டை டைப்டு டெக்ஸ்ட்டாக மாற்றுற ப்ராப்ளம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் மிஷின் லேர்னிங் ப்ராப்ளம். ஹென்ஸ் இந்த ஆப்பை நம்ம டெவலப் பண்ணுறதன் மூலமாக மிஷின் லேர்னிங் காம்ப்ளெக்சிட்டிஸை நல்லாவே புரிஞ்சுக்கலாம். இங்கே இந்த மாஸ்டர் கிளாஸில் நம்ம டெவலப் பண்ண போகிற ஃபைனல் ஆப்பில் நீங்கள் இப்படி வணக்கம் அப்படின்னு தமிழில் கிளிக்கினீங்கன்னா இந்த ஆப் அதை அப்படியே டைப்டு தமிழ் டெக்ஸ்ட்டாக மாற்றிடும். இப்படி வணக்கம்னு எழுதினாலும் சரி, இல்லை இப்படி கிளிக்கினாலும் சரி, நீங்கள் எப்படியெல்லாம் தமிழில் கிளிக்கினாலும் அதை அப்படியே தமிழ் டைப்டு டெக்ஸ்ட்டாக மாற்றுறது தான் இந்த ஆப்போடைய காம்ப்ளெக்ஸ் லாஜிக். இந்த ஃபைனல் ஆப்புக்கு நான் கிரிக்கிஃபை அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். இந்த மாஸ்டர் கிளாஸை நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண போகிறீங்க. வெல்கம் டு கிரிக்கிஃபை டேட்டா கலெக்ஷன் ஆப். மிஷின் லேர்னிங் மாஸ்டர் கிளாஸோடைய ஃபேஸ் 1ல் முதல்ல இருக்கிறது டேட்டா கலெக்ஷன். ஹென்ஸ் நம்ம பண்ண போகிற ஃபைனல் கிரிக்கிஃபை ஆப்புக்கு தேவையான கிறுக்கல்களை நாமளே தான் உருவாக்க போகிறோம். அண்ட் நீங்கள் தான் உங்கள் கிறுக்கல்கள் மூலமாக அதுக்கு ஹெல்ப்பும் செய்ய போகிறீங்க. இந்த கிரிக்கிஃபை எம்எல் மாடலுக்கு தேவையான கிறுக்கல்களை கலெக்ட் செய்யறதுக்கு நான் ஒரு டேட்டா கலெக்ஷன் ஆப்பை பப்ளிஷ் செஞ்சுருக்கேன். இந்த ஆப் மூலமாக நம்ம எல்லோரும் சேர்ந்து பலதரப்பட்ட தமிழ் கிறுக்கல்களை சேகரிக்க போகிறோம். அஃப்கோர்ஸ் நம்ம இருக்கிற பப்ளிக் டேட்டா செட்டை யூஸ் பண்ணலாம். பட் அப்படி பண்ணினா ஒரு ரியல் லைஃப் டேட்டா அனலிஸ்ட் ஃபேஸ் பண்ணுற டேட்டா குவாலிட்டி இஷ்யூஸ், டேட்டா கிளீனிங் கன்ஸ்ட்ரெயின்ஸ், டேட்டா விஷுவலைசேஷன் டெக்னிக்ஸ் இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணவே மாட்டோம். பப்ளிக் டேட்டா செட்ஸில் எல்லாமே க்ளீன்ட் நார்மலைஸ் டேட்டாவாக தான் இருக்கும். பட் ரியல் லைஃப்பில் நமக்கு கிடைக்கிற டேட்டா அப்படி இருக்கவே இருக்காது. ஹென்ஸ் ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு நான் தரணும்னா இந்த டேட்டா கலெக்ஷன் எக்ஸசைஸை நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யறது தான் நல்லது. அதோட மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்கும்னு நினச்சேன். கிரிக்கிஃபை டேட்டா கலெக்ஷன் ஆப் பற்றி அடுத்து பார்ப்போம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிரிக்கிஃபை டேட்டா கலெக்ஷன் ஆப்பில் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி
ஒரு குட்டி டெமோ பார்ப்போம் வாங்க. இந்த ஆப்பை நீங்கள் ரீச் பண்ண உங்கள் ப்ரௌசரில் ml-app.viskumar.com அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஆப் ஓப்பன் ஆகும். இந்த ஆப்போடைய ஹோம் பேஜில் நான் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து உங்களுக்காக கொடுத்துருக்கேன். அது என்னென்னு குயிக்காக பார்ப்போம் வாங்க. ஸோ இந்த ஆப்பில் நீங்கள் உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷனை கொடுத்து உங்களுடைய கிறுக்கல்களை இப்படி வரைஞ்சி சப்மிட் பண்ணலாம். ஸோ என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்கேன்னா, உங்களுடைய டிஸ்கார்ட் யூசர் நேம், உங்களுடைய டிஸ்பிளே நேம், லைக் உங்கள் கான்ட்ரிபியூஷனில் உங்கள் என்ன நேம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நேம், அப்புறம் உங்களுடைய இமெயில். இந்த 3 ஃபீல்டுமே ஆப்ஷனல் தான். பட் கொடுத்தீங்கன்னா எனக்கு நீங்கள் யார், நீங்கள் என்னெல்லாம் கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு உபயோகமாக இருக்கும். அதோட மட்டும் இல்லாமல் நான் வந்து 1K கிவ் அவே அப்படின்னு ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறேன். ஸோ அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா நீங்கள் டிஸ்கார்டில் இணைஞ்சி உங்களுடைய யூசர் நேம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிவ் அவே பற்றி நான் பின்வரும் செக்ஷனில் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் இது வரைக்கும் கான்செப்ட்ஸ் இன் தமிழ் டிஸ்கார்ட் சர்வரில் சேர்ந்துக்கலன்னா இந்த ஜாயின் ஹியர் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இன்வைட் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் ஈஸியாக டிஸ்கார்ட் சர்வரில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை நீங்கள் இங்கே சப்மிட் பண்ணலாம். ஸோ என்னெல்லாம் தமிழ் கேரக்டர் நீங்கள் இன்புட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை இங்கே செலக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்படி அழகாக வரைஞ்சி இந்த ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய கான்ட்ரிபியூஷன் இங்கே ஆட் ஆகிடும். இப்போ நீங்கள் தவறுதலாக 2வது டைம் ஒரே கேரக்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எரர் வரும், ஏன்னா டூப்ளிகேட் டீடைல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேரக்டர் ஸ்கிரிபிள்ஸ் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் ஈஸியாக கொடுக்கலாம். ஜஸ்ட்டு அலோ டூப்ளிகேட் அப்படிங்கிற டாகில் ஆன் பண்ணிவிட்டு இங்கே வந்து டெலிட் பண்ணிவிட்டு இப்போது இந்த மாதிரி ஒரு ஆவியும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஸோ இங்கே அலோ டூப்ளிகேட்ஸ் எனேபிளாக இருக்கிறதுனால இது ஒரே கேரக்டருக்கு நீங்கள் மல்டிபிள் கிறுக்கல்களை சப்மிட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த டூல் உங்களை அதை பண்ண விடும். அதுக்கப்புறமா நீங்கள் இப்போ வேறு கேரக்டர்ஸ் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஈஸியாக 1 by 1 செலக்ட் பண்ணி நீங்கள் அதை கொடுக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கிறுக்கிறீங்களோ அவ்வளோக்கு இந்த மாடலுடைய எஃபிஷியன்சி ஜாஸ்தியாகும். ஸோ கிறுக்கிறது தான் முக்கியம், அழகாக கிறுக்கணும்னு அவசியம் இல்லை. எப்படியெல்லாம் உங்களுக்கு இன்புட் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஆர் எவ்வளோ இன்புட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ இன்புட்டை தயங்காமல் நீங்கள் கொடுக்கலாம். ஒன்ஸ் உங்களுடைய இன்புட்டெல்லாம் நீங்கள் வந்து கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை சப்மிட் பண்ண இங்கே வந்து இந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை நான் வச்சுருக்கிற டேட்டா செட்டில் இந்த டூல் கொண்டு போய் சேர்த்துறோம். உங்களுடைய கான்ட்ரிபியூஷனோட ரெசிப்டாக இந்த ஒரு UID ஜென்ரேட் ஆகும். இப்போது நீங்கள் இந்த 1K கிவ்அவேல கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா கான்செப்ட்ஸ் இன் தமிழ் டிஸ்கார்ட் சர்வரில் 1K கிவ்அவே சேனல் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. அதில் நீங்கள் போயிட்டு இந்த ரிசிப்டை நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். அப்படி போஸ்ட் பண்ணினீங்கன்னா நம்ம சேனல் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுக்கப்புறம் இந்த டிஸ்கார்ட் சர்வரில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்களோ அவங்கள்லேருந்து 2 லக்கி வின்னர்ஸ்க்கு நான் ஒரு டிஷர்ட் அனுப்பலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த கம்யூனிட்டிக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் அன்பளிப்பு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த கிரிக்கிஃபை ஆப்புக்கு நீங்கள் கொடுத்த கான்ட்ரிபியூஷனுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்டாகவும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இந்த ஆப்பில் நான் அன்டூ, ரீடூ அண்ட் டெலீட் ஆப்ஷனும் கொடுத்துருக்கேன். உதாரணத்துக்கு நீங்கள் ஏதாவது இப்படி தப்பாக வரைஞ்சிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அன்டூ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ட்ராயிங் எரேஸ் ஆகிடும். ஆர் திரும்ப வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரீடூ பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ட்ராயிங் திரும்ப வரும். ஆர் நீங்கள் டோட்டலாக டெலீட் பண்ணிவிட்டு ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்தும் ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பை நீங்கள் தாராளமாக உங்களுடைய மொபைல் ஆர் டேப்லெட் டிவைசஸ்லையும் யூஸ் பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்னு ஒரு சின்ன டெமோ காட்டுறேன் வாங்க. உங்களுடைய மொபைல் டிவைஸில் இப்படி தான் இந்த ஆப் உங்களுக்கு விசிபிள் ஆகும். பட் நீங்கள் தாராளமாக இங்கே
இந்த மாதிரி நீங்கள் ஒரு தமிழ் கேரக்டரை செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி கேன்வாஸில் வரைஞ்சி சப்மிட் பண்ணலாம். கான்செப்ட்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும், லைக்குக்கும், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கும் லவ்வுக்கும் ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ரிட்டர்னாக தான் இந்த 1K கிவ்அவேவை கண்டக்ட் பண்ணுறேன். கான்செப்ட்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் கிரிக்கிஃபை டேட்டா கலெக்டர் ஆப்பில் கான்ட்ரிபியூட் பண்ணினவங்கலேருந்து 2 லக்கி வின்னரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கான்செப்ட்ஸ் இன் தமிழ் பிராண்டட் டிஷர்ட்டை கிஃப்ட் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் வேர்ல்டில் எங்கே இருந்தாலும் அங்கே ஷிப்பிங் சர்வீசஸ் இருந்தால் அந்த லக்கி வின்னர்ஸ்க்கு இந்த கிஃப்ட் அவங்கள தேடி வரும். இந்த கிவ்அவேல நீங்கள் கலந்துக்க கிரிக்கிஃபை டேட்டா கலெக்டர் ஆப்பில் கான்ட்ரிபியூட் பண்ணின ரிசிப்டை எடுத்துக்கிட்டு கான்செப்ட்ஸ் இன் தமிழ் டிஸ்கார்ட் சர்வரில் 1K கிவ்அவே அப்படின்னு ஒரு சேனல் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த சேனலில் உங்கள் ரிசிப்டை போஸ்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க இன்றைக்கி எபிசோட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுடுங்க. மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னாலஜி டாப்பிக்கோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.